அடுப்பில் பேன் வச்சுக்கின்னு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து எண்ணெயிலே தான் வேக போகுது. ஸோ எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கான உருளைக்கிழங்கை வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்ருக்கேங்க. 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. என் பசங்க 2 பேருன்றதுனால ஸோ அவங்களுக்கு தேவையான அளவு வரையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வீட்டில் ஆள் அதிகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க. சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் எண்ணெய் வந்து சீக்கிரமாக வந்து எண்ணெயில் வந்து உருளைக்கிழங்கு வேகும். ஐஸ் இதில் வச்சோம்னா அவ்வளோவா சீக்கிரம் வேகாது. சரிங்களா? ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிலில் வெந்துடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஓகேங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஆயிலே கூட வறுத்து எடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து டைம் இல்லைங்க, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் நான் பேனில் இது பண்ணிட்டேங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டுக்கு அடுத்து வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எங்களுக்கு பெப்பர் தூள் பிடிக்கலனாலையும் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு விதமான டேஸ்ட், அதுவும் வேறு மாதிரி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஏதாச்சும் சாம்பார் வச்சுட்டு அதுக்கு பொரியல் எந்த சைடிஸ் இல்லை பசங்களுக்குன்னு சொன்னால் ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் பிடிக்கும், நம்மளுக்கும் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து உங்கள் பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.